இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? 10 நிமிஷத்தில் கமகமன்னு வீடே வாசனை தூக்குற அளவு குருமா எப்படி பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். இதில் காய்கறி கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஆனால் குருமா சட்டுன்னு ரெடி ஆயிரும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு விருப்பப்பட்ட காய்கறி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் முன்னாடி சேர்க்க வேண்டாம், இப்போயே சேர்த்து வதக்குங்க. முன்னாடி சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கல்ல, கல்பாசி இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டாயம் சோம்பு சேர்த்து அரைக்க வேண்டாம். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வதங்கி இருக்க காய்கறியில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, எந்த காய்கறி சேர்த்துனாலும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு குடமிளகா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குருமாவோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அப்படியே மூடி 2 விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா குலைவாக வெந்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனை வீடே தூக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.